ஆமா, ஏதாவது கருத்து என்ன ஆமா, போராட்டம் சொல்றோம், ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க, போராட்டத்தை பத்தி சொன்னோம் அப்படி, ஆர்ப்பாட்டத்தை சொன்னோம் அப்படி. யாராவது வந்து போராட்டம் பண்ணிக்கலாம், இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கலாம், அமைதியான வழி போடா, அரை வழி போடான்னு ஏதாவது சொல்லி யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ரொம்ப கேஷுவல். ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசா இது ஒன்றும் எலெக்ஷன் மீட்டிங்கோ இல்லை ஆஃபீஸர் மீட்டிங்கோ ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டை, நம்ம ஏரியாவை, நம்ம பகுதியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்னெடுப்பு, இது ஒரு சின்ன முன்னெடுப்பு, அவ்வளோதான். இது மேட்டர், அதாவது வந்து 10 நாள் முடிஞ்சு போயிருக்கு. இது வந்து ஒன்று அன்னாட போராட்டம், அன்னாட ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது, அன்னாடு இங்கே வந்து கூட வேண்டியதில்லை, அன்னாடு வந்து குழம்பு எடுத்துட்டு வர வேண்டியதில்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த இது வந்து ஒருத்தர் வீட்டு நிகழ்வு கிடையாது, இது ஏன் வீட்டு நிகழ்வு கிடையாது, ஒருத்தர் வீட்டு நிகழ்வு கிடையாது, அண்ணன் வீட்டு நிகழ்வு கிடையாது. இது உங்களுடைய பங்கு, உங்களுடைய பகுதி, உங்களுடைய வீடு, உங்களுடைய பங்கு, அவ்வளவுதான். அதனால வந்து ஏதாவது நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க. எவ்வளவு கெட்டு இருக்கு உங்களுக்கு வாசம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், ஆனா அண்டர்நீத் அதுக்கு கீழே எவ்வளவு காத்து எவ்வளவு கெட்டு இருக்கு, மண் எவ்வளவு கெட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லா ரிப்போர்ட்டும் நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப் இருப்பீங்க, வாட்ஸ்அப்லயே ஆட் பண்ணிக்கங்க. வேற எந்த விதமான பகிர்வு வந்து வாட்ஸ்அப்ல வராது, கண்டிப்பா சேஃப்டியா தான் இருக்கும். இது போராட்டம் முடிஞ்சதுன்னா லாக் பண்ணி தான் வச்சிருக்கோம். சும்மா நார்மலா குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுறதோ, பிளஸ் கோயிலுக்கு போறதோ, ஏதாவது ஒரு நிகழ்வு போடுறதோ, பிளஸ் வேற எங்கேயாவது நியூஸ் சம்பந்தமில்லாத நியூஸ்லாம் எதுவும் வராது. வாட்ஸ்அப்ல இருக்குங்க, வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. 1,20,050 டிடிஎஸ் பார்க்கணும். 2019ல 89,000 டிடிஎஸ் யாரோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி அதை வரும்போது அவங்க சொன்னாங்க, உடனே நம்ம ஆர்டி கூட அதையும் வாங்கிட்டோம். 2015 ஃபர்ஸ்ட் கொட்டுறாங்க, 2015 ரைட் சைடு இருக்கிற பார்க்கல கொட்டுறாங்க. 2015 இருந்து கொட்டி 2018 வரைக்கும் கொட்டிக்காங்க. மறுபடியும் 2019 இருந்து 2021 வரைக்கும் கொட்டிக்காங்க. அப்புறம் 2018 இருந்து 2021 வரைக்கும் கொட்டி 2 பார்க்கலையும் கிட்டத்தட்ட நம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா, அந்த 2 பார்க்கலையில கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மேல 10 அடி மேல கொட்டிக்காங்க. மறுபடியும் இப்போ ரைட் சைடுல இப்போ 10 அடி மேல கொட்டிட்டாங்க. இப்போ வந்து நடுவில் இருக்க ஒரே ஒரு பார்க்கலி 17 ஏக்கர் மட்டும் தான் இருக்கு. 15 ஏக்கர் கொட்டியாச்சு, 32 ஏக்கர்ல. அந்த 15 ஏக்கர்ல அந்த 17 ஏக்கரை இப்போ வந்து கையகப்படுத்த முயற்சி பண்றாங்க. யாரு? மாநகராட்சி. மாநகராட்சி இதை நாங்கள் விலைக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனிதாபிமான அடிப்படையில அந்த ஓனர்கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்துட்டோம். எங்க குளமே, எங்களுடைய குளமே நாசமா போயிடும். ஏன்னா சில பேர் வசதி இருக்கலாம், வேற பக்கம் வீடு வாங்கி போயிடலாம். பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்காரர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற வீடு என்ன பண்ணுவாங்க, இங்க வீடு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ மறைமுகமாவோ இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அந்த தண்ணி நம்ம டச் பண்ணாம இருக்கவே வாய்ப்பே இல்லை. நீங்க உதாரணத்துக்கு ஒரு கல்யாண காட்சிக்கு போகலாம், பக்கத்துல மண்டபம் இருக்கு போகலாம். எல்லா டைம்லயும் உங்களுக்கு வந்து அவினாஷ் செஞ்சு தண்ணி வாய்க்குள்ள கூப்பிடிக்கிற விடுவான்னு சொல்ல முடியாது. நிலத்தடி நீர் விடலாம், ஸ்கூலுக்கு குழந்தை அனுப்பலாம், நிலத்தடி நீர் வரும். தெரிஞ்சோ தெரியாமையோ அதை வந்து நம்ம இன்டேக் பண்ணுவோம், அதை உள்ள எடுத்துக்குவோம். எடுக்கும்போது அதனுடைய தாக்கம் இருக்கு. நம்ம எதிர்த்து நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா கேன்சர் போய் முடியும், ஏதாவது ஒரு விபரீதம் தான் நடக்கும். ஸோ அதனால அந்த 17 ஏக்கரா போய் நாங்கள் சொன்ன அந்த மாதிரி மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் வந்து தயவு செய்து வந்து கொடுக்காதீங்கண்ணா அப்படின்னு, எங்களுக்கு குளமே நாசமா போயிடும், விளங்காம போயிடும் அப்படின்னு கெஞ்சணும். இல்லை அது காலம் முத்தி போச்சு, நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அதை போய் கேட்டதை கூட கோர்ட்ல வந்து விக்ரம்ல மிரட்டிருக்காங்க, போராட்டம் போய் சொன்னாங்க. ஜட்ஜி கேட்டார் எங்களை பார்த்து, ஏதாவது மிரட்டிங்களான்னு. அப்ப நம்ம வக்கீல் மிக சாரி சொன்னார், ஏன் விக்ரம்ல வாங்குற கூட போய் மிரட்டி வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நடந்துச்சு. அது அந்த 17 ஏக்கராவை வாங்கிட்டு அங்கே 17 ஏக்கரா பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த பார்க்கலி பக்கத்தில் போய் பார்த்துருப்பீங்க. 17 ஏக்கராவில் 10 ஏக்கர் பியூர் பார்க்கலி, 100 அடி ஆழம், கிட்டத்தட்ட 70 அடி டு 100 அடி 50 அடி. 7 ஏக்கர் கிராவல் மண் வளைச்சது, அதுவும் பார்க்கலிக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த 17 ஏக்கராவில் எப்படி கொட்டணும், இனிமேல் வந்து இவங்க வந்து கொட்டுறதுன்னா சமனான பூமியில HDPEங்கிற அந்த பாடி மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேட் விரிச்சு அது மேல கொட்டி அந்த தண்ணியெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் ஒரு ஒருமுகமா எடுத்து கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது எப்படி இந்த இடத்துல சாத்தியம் இல்லை. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வக்கீல் 2 வக்கீல் வச்சிருக்கிறப்போ, முதல்ல ஒரு வக்கீல் வச்சிருக்கோம், சீனியர் வக்கீல், ஒரு ஜூனியர் வச்சிருந்தோம், மறுபடியும் ஒரு வக்கீல் வச்சிருக்கோம். அதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னாங்க, அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா அந்த இது எப்படி அது சாத்தியப்படும், நேற்று அந்த வக்கீல் சொல்றாரு, எனக்கு 17 ஏக்கரான்னு சொல்லிட்டு பேப்பர்ல காட்டிட்டு, இந்த 17 ஏக்கரா இஸ் நாட் ஃபிட் அப்படின்னு, இது
உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொல்யூஷன் போர்டு ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது 184வது மீட்டர்ல செந்தில் நகர் இருக்கு, அங்க வீடு இருக்கு, ஹேபிடேஷன் இருக்கு, டிடிசிபி அப்ரூவ்டு சைட் இருக்கு. பக்கத்துல இது தண்ணி வந்து 1,20,050 கெட்டிருக்கு. இன்னைக்கு தான் வந்து மண் டெஸ்ட் வந்துச்சு. அதனால வந்து இது உகந்ததல்ல, இது பாரம்பரி சவுனான இடம் எது கிடையாது அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது மொத்த சக்தியும் அரசியல் சக்திகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அதிகாரிகளும் அதிகாரி மட்டத்திலையும் எப்படியாவது முதலி மட்டத்தில் டம்ப் பண்ணலாம்னு தான் பாக்குறாங்க. கொஞ்சம் அதாவது வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு நூலில தொங்கிட்டு இருக்கு இந்த சட்ட போராட்டம். நம்ம கள போராட்டம் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியும், போலீஸை போட்டு கொண்டு அடக்குனாங்க, போலீஸ் போட்டு நல்ல குடும்பமா நம்ம எல்லாம் எத்தனை தூக்கி கொண்டு வச்சாங்க, அங்கே மறுபடியும் விடுவிச்சாங்க, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த இனிமேலும் அந்த வந்துருச்சுன்னா குப்பை வந்துருச்சுன்னா இவங்க விழிப்புதிக்கு நிற்கிறாங்க. திருப்பூர் எங்கேயுமே இடம் இல்லைங்கிறாங்க. அதாவது இடம் இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று கூட வந்து வக்கீல் அந்த விசாரணை நடக்கும்போது பேசுறாங்க, அந்த 32 காம்போசிட் யூனிட் என்ன மைக்ரோ காம்போசிட் ஒவ்வொரு வார்டுலையும் வந்து குப்பை தரம் பிரித்து அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன யூனிட் இருக்கு. அங்கே ஏன் வந்து ப்ராசஸ் பண்ணி கேட்கும்போது நம்ம வக்கீல் கேட்கும்போது நம்ம கமிஷனர் சொல்றாரு, அங்கே போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுங்க சார் மை லார்ட் அப்படிங்கிறாரு. அப்போ சட்டம் ஒழுங்குனா 32,000 பேர் 32,000 பேர் வந்துடுறாங்க, என்னால் சமாளிக்கவே முடியுங்கிறாரு. அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை போனப்போ என்ன சொல்றாருன்னா, ஏனுங்க எங்க போட்டது நீங்களே சொல்லுங்கிறாரு. நாங்க கேட்டோம், அன்னைக்கு முதல் தடவை போராட்டத்தை பேச்சுவார்த்தை இப்பவும் கேட்டோம், இப்பவும் கேட்டோம். இப்பவும் அதே கேள்வி கேட்கிறாரு கமிஷனர். ஏங்க சார், நீங்க ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அது உங்க வேலை. நான் இங்கே ஒரு கிராமத்தில் வந்து இருந்துட்டு எங்க போட்டது போய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தெளிவே இல்லை, வெளி பிதுங்கி நின்று இருக்காங்க. எங்க 35,000 டன் குப்பை ஸ்டாக், 35,000 டன். நீங்க ஒரு செகண்ட் விட்டா ஒரே நாள் அத்தனை குவாரி வண்டி இங்கே ஓட ஒரே நிமிஷம் டம்ப் பண்ணிடுவாங்க. ஒரு 2 நாள் டம்ப் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு டம்ப் பண்ணாங்க. அதனால வந்து இப்போ அவ்வளோ ஒரு, அதாவது நம்ம எல்லாம் போராடணும், எல்லாம் கூடி போராடணும். இன்னும் நிறைய பேர் போராட்டத்துக்கு வந்து முதல் போராட்டத்துக்கு 2வது போராட்டத்துக்குலாம் அஸ்தாயி 670 பேர் வந்து கரிகாலிமன் மண்டபத்தில் இருக்கோம். அப்புறம் 2வது வந்து இங்கெல்லாம் அழகுமலையில் ஒரு மண்டபத்தில் வச்சாங்க, ப்ளஸ் மண்டபத்தில் வச்சாங்க. அங்கே உண்ணாவிரதம் இருந்தால் அப்பெல்லாம் வெளியில் வந்து ஆதரவு தார்மீக ஆதரவு கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போனோம். ஸ்டே ஆர்டர் வாங்கணும். ஸ்டே ஆர்டர் உடைக்கிறதுக்கு அவ்வளோ. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், வக்கீல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்றாரு, முதலில் எதையுமே கேட்கல, அவர் பாட்டு போன நோண்டிட்டு இருக்காரு. நோண்டிட்டு இருந்துட்டு வந்து சொல்றாரு, மை லார்ட், அந்த முதலிவாளையம் வாரிக்குடி தான் பெஸ்ட் ஃபிட்டாக இருக்க மாட்டேங்கிறது. நான் அண்ணெல்லாம் பேசிட்டு இருந்தோம், முதலிவாளையத்தில் நீங்கள் போலீஸ் போர்டு கிளியரன்ஸ் வாங்க முடியாது, என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்க முடியாது, அதனால் நீங்கள் வராதுன்னு தெளிவாக பேசிட்டு இருந்தோம். எப்போ 2 நாளைக்கு முன்னாடி. இது நேற்று நடந்தது. தெளிவாக வர்றாங்க. ஏப்பா அங்கே என்ன ஒன்றும் பெருசாக எதிர்ப்புரியாக இருக்குதா, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் 30 நாளைக்கு கொட்டிக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் 30 நாள் வந்துட்டு அவங்க போக மாட்டாங்க. அவங்க அனுப்புறது மிகப்பெரிய சிரமம். ஏன்னா 2015 இந்த பகுதியில் புதுப்படத்துக்காக ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு என்ஜிபியில். அப்பவே தண்ணி குப்பை நிப்பாட சொல்லியிருக்காங்க. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ண சொல்லி போட்டு எதையும் பண்ணலை. 2015 அந்த கேஸ் என்ஜிபி இருக்கு, இப்போ எடுத்து அதெல்லாம். ஸோ 2015 இன்னைக்கு 2020 வரை கொட்டி இந்த irreparable டேமேஜ். இது வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. தண்ணி மேல இருக்க தண்ணி உறிஞ்சு எடுத்துடலாம், கீழே இருக்க தண்ணி என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஆன சீரான தான். எப்படி நோயாளிகளுடைய தாக்கம் வந்து முதல் வரைக்கும் இருந்துச்சோ, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஏதாவது வேற வாய்க்கால் தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் கலந்து இருக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் கழிவு அது இம்பாசிபிள், முடியவே முடியாது. இனியும் வந்து ஃபர்தரா டேமேஜ் பண்ண வேண்டாம்னு நம்ம கேட்குறோம். நம்ம நாளைக்கு கூட போராட்டத்தில் 3 கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்று வந்து இது 1,20,050 டிடிஎஸ் எங்கேயாவது போட்டோம்னா ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ இமேஜோ இருந்தா 1,20,000 ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டீங்களான்னு கேட்குறாங்க. 12,000 கேட்பா, 12,000 வந்துச்சு, ஜீரோ ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டதுல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அனுப்பிக்கிறாங்க. ஆமா சரி, இந்த உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது இருந்தா கேட்டா இல்லை. இன்னைக்கு மண் பரிசோதனை பண்ண ஒரு அம்மா ஆடி போயிட்டாங்க. இது நம்ம லோகம் மணி பார்த்தோம், சரி லோகம் இதெல்லாம் இன்டர்பிரட் பண்ண முடியல, எனக்கு இது புரியல, என்ன இருக்கணும் என்ன இல்லைன்னு. அதுல வந்து உப்பு தம்பின்னு ஒன்று இருக்குது, உப்பு நிலை, என்ன உப்பு நிலை, ஆமா சால்ட். அதுல வந்து 6 இருக்குது இருக்க தோட்டத்தில். இது எங்க சென்னிமலை தோட்டத்துல எல்லாம்
6 இருக்குங்காட்டி என்ன இருக்கணும் மேடம்னா 0.1 1.0 வரைக்கும் இருக்கணும். 0.1 1.0 வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாங்க. இது என்ன மேடம் இப்படி இருக்குன்னா, ஆமா நானும் எங்கேயும் பார்த்ததே இல்லை இப்படிங்கிறாங்க. நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சியை வந்து இப்போ சிப்காட் வந்து பெருந்தர் சிப்காட் தான் அடையாளம் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா எங்க சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு டையிங் ஃபெசிலிட்டி இது பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து சேலம் சிப்காட் தான் வந்து உதாரணமா சொல்றாங்க. பெருந்தர் சிப்காட் அது மாதிரி இப்போ முதலியோட தான் உதாரணமா சொல்றாங்க. டேய் முதலியோட மட்டும் ஆயிடுடா அப்படின்னு உதாரணமா சொல்றாங்க. இடுவாய் நம்ம தான் எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஆனா உண்மைதான், இடுவாய் போனாலும் இவங்க வந்து இவங்க அதாவது அரசு முறைய வேலைப்பாடு எப்படி இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜி அப்படியே போட சொல்லிக்காரு. நான் சுத்தமா வச்சுக்குவியா இடுவாயா அது வச்சு கேட்டுருக்காங்க. இவன் அப்படியே போடுவார், நான் பக்காவா வச்சுக்குவேன். அங்கே இப்போ வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏர் டெஸ்ட் எடுக்கணும், வாட்டர் டெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் சரௌண்டிங்ஸ் எல்லாம் எடுக்கணும். எல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த அரசு நிர்வாகமும் அரசு இயந்திரமும் சரியாக வேலை செஞ்சது இல்லை, செய்யறது இல்லை, ரொம்ப மோசம். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து இப்போ நம்ம இப்போ எதிர்ப்பு கம்மியாக இருக்கு. நம்ம ஏன் போராட வேண்டாம்னா அந்நாடு போய் போலீஸ் தொந்தரவு பண்ண வேண்டாம், அது அரசு அதிகாரிகள் தொந்தரவு பண்ண வேண்டாம், கலெக்டர் தொந்தரவு பண்ண வேண்டாம், மாநகராட்சி கமிஷன் தொந்தரவு பண்ண வேண்டாம். கரெக்டாக 10 தடவை 20 தடவை பேசிட்டு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றது. அப்படி எந்திரிச்சு போட்டு அதை சொல்லாமல் சொல்லுவார், எனக்கு நிறைய வேலை இருக்குது வேலுசாமி என்ன பாட்டா அதை போச்சு அப்படின்றது. சரிங்க சார் நாங்கள் எந்திரிச்சு போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சேலஞ்ச் எடுத்து வந்துருக்கோம். முதலியமலை பார்க்குடியில் வந்து நீங்கள் குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அப்புறம் இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு, அப்புறம் திருப்பூருடைய தொழிலே வந்து நம்ம கையில் இருக்கு. ஏன்னா நாம வந்து எழுதுறத ஒரு நிமிஷம் எழுதிடலாம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போய் நீங்க வந்து யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் திருப்பூர் எக்ஸ்ட்ரீம் டைம். நீங்க வந்து திருப்பூரை வந்து அதாவது திருப்பூர் உண்மையிலே அதுதான் நடக்குது. திருப்பூர்ல அப்பாவிகளுடைய ரத்தத்தை எல்லாம் அழுக்கு ஆக்கிக்கிட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுல யாருமே வந்து எதிர்த்து பேச முடியாது நம்மகிட்ட. நானும் கூட ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட இதில் தான் இருக்கேன். இருந்தாலும் எங்கே ஆரோக்கியம் இருக்கு. இன்னைக்கு நொய்யாறு வந்து 1600 TDS. அது வந்து ஒரு காட்டாறு தண்ணி போனா பியூரா இருக்கும். நிறைய பேர் நம்ம ஏரியால வந்து போய் அதெல்லாம் இறங்கி குடிச்சிருக்காங்க 40 வருஷம் முன்னாடி இருந்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணிக்காங்க. இன்னைக்கு பக்கத்துல அத்தனை குலதெய்வங்கள், அத்தனை சிவன் கோயில் வந்தது. ராஜவாய்க்கால் எவ்வளவு அழகா கட்டி எவ்வளவு அற்புதமா பண்ணி மாணிக்கமன் குளம் எவ்வளவு ஒரு அருமையா பண்ணிக்காங்க. இன்னைக்கு எதுக்குமே அந்த காட்டாறு தண்ணி வரும்போது அந்த மழை பெய்யும் தண்ணி வரும்போது அதெல்லாம் ஷட்டர் அடைச்சி கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணி மறுபடியும் அந்த வாய்க்கால் நிரம்பி மறுபடியும் நோயில் அதுக்காக போகும். இவ்வளவு அற்புதமான வேலை. அதையெல்லாம் இன்னைக்கு வந்து பால்படுத்திட்டோம். அதுக்கு முழுக்க காரணம் வளர்ச்சிங்கிற பேர் தான், வளர்ச்சி கிடையாது. என்னைக்கு மயிலாத்து நல்லை போகுதோ நல்ல தண்ணி போகுதோ அன்னைக்கு தான் வளர்ச்சி. மற்றபடி எல்லாமே வீழ்ச்சி தான். மரம் நடுறது இதெல்லாம் பண்றது அதெல்லாம் பம்மாத்து தான். ஒன்றும் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் சுத்தமா வச்சுக்கலாம். வெளியே வந்து அஸ்தமானதுல எப்படி வந்து நம்ம அங்க இருக்க முடியும்? எப்படி ஒரு அஸ்தமான காற்று இதை வந்து சுவாசிக்கூடாதுங்கிறாங்க. அந்த பாத்தீங்கன்னா அந்த ஏரியால சுவாசிச்சாவே கேன்சர் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்கு. ஏர் பொல்யூஷன் நம்ம டெஸ்ட் பண்ணது கொஞ்சம் தூரம் தள்ளி இல்லை. அது சொல்ல முடியாது எப்போ வரும் எப்போ வரும். அது யார் அந்த அவங்க டெஸ்ட் எடுக்கும் போது இல்லை, இப்போ எடுத்து வரலாம். அதனால அவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கிறோம். இருந்தாலும் கமிஷனர்ட்டையும் சார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கோம், கலெக்டர்ட்டையும் சார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாம் நீங்க எல்லாம் கூட நிற்பீங்க, ஒரு நாள் கூட வருவீங்க, அனைவரும் கூட நிற்பீங்க, கோல் கொடுப்பீங்க அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். எக்காரணத்தை கொண்டு நாங்கள் முதலிவாளத்துக்கு குப்பை விட மாட்டோம் சொல்லி அதே மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். சென்ட்ரல் என்வாயர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம், பிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம், பிளஸ் சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், பிளஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம். இந்த அதாவது WHO அனுப்ப போறோம். பிளஸ் எல்லா பக்கம் அனுப்பிச்சிருக்கீங்க. எங்கேயுமே எல்லாமே வந்து கலெக்டர் தான் வந்துருது. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் லெட்டர் அப்படின்னு சொன்னாங்களா? எல்லாமே கலெக்டர் வந்து நிற்கும். எல்லாமே வந்து திருப்பூர் கலெக்டர் வந்து நிற்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அவங்க ரிலேட் பண்ணிக்காங்க, விளக்கம் கேட்டிருக்காங்க. அதனால அவங்க வேலையை செய்ய முடியாது. விளக்கம் அனுப்பிச்சு தான் ஆகணும். ஏதோ ஒரு 2 பேஜ் அனுப்பணும், ஒரு 2 மணி நேரமாவது ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த அத்தனை பெட்டிஷன் போட்டிருக்கோம். பிளஸ் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போறோம். எங்கேயாவது போய் முதலிப்பாளையத்தை, ஏன்னா 1000 காரணம் இருக்குது நிறுத்துறது. இந்த குப்பை வரக்கூடாதுன்னு நிறுத்துறதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஒரு காரணம் இந்த குப்பை கொட்டுறோங்கிறது. ஒருவேளை நம்ம இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, எல்லாரும் அத்தனை எந்த முறையும் வச்சாலும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல் உரிமை, அடிப்படை வாழ்வியல் உரிமை பதிச்சிருக்காங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு.
184 மீட்டர் வீடு இருக்கிற வீடுகள்லாம் வந்து எத்தனை ஈகளை பார்த்துருக்கோம், எத்தனை வாசத்தை பார்த்துருக்கோம், எவ்வளவு வாசம் இருக்கும். யோசிச்சு பாருங்க அவருடைய நிலைமையை. பாரதியார் சொன்னார், ஒரு மனுக்கு உணவில்லை ஜகத்திலே அனுப்பியிருக்கிறார். அதே அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது. தனி மனிதனுடைய வாழ்வியல் உரிமை ஆர்டிகல் 21 வாய்விலே எல்லாம் பேசுவாங்க. ஒவ்வொரு ரெண்டு எழுதும் போது அதான் அவரோட ஆர்டிகல் 28 பிரகாரம் நான் எழுதுறேன் அப்படின்னு. எங்க இருக்குதுங்க எல்லாம்? ஒன்றும் எல்லாம் காத்திரி பேனாலி பேப்பர் ஒன்றும் நடைமுறை இல்லை. எந்த எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இங்கே வந்து குப்பை போட முகாந்திரமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இனிமேலும் வந்து போட்டாங்கன்னா நம்ம அதை தாங்க முடியாது. கொண்டு வந்து 40,000 மண்ணை போட்டுனா அது எவ்வளோ நாளைக்கு படிக்கும்? இப்போ வந்து மண்ணை போட்டிருக்காங்க, மருந்தை போட்டிருக்காங்க, அதனால தான் வாசம் இல்லை. இல்லைன்னா இன்னைக்கு பனிகாலத்தில் வந்து அழகா இந்த பக்கம் அப்படியே வாசம். அது எப்படிங்கிறத மக்கள் வந்து அந்த இங்கே ஒரு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஒரு 10,000 பேர், மற்றவங்க ஒரு 5,000, இப்போ இந்த பக்கம் ஒரு 5,000, ஒரு 25,000 30,000 மக்கள் சுற்றி பாதிப்பில் இருக்காங்க. ஒரு 2,000 மக்கள் நடத்த முடியும். முதல்ல கூட நம்பிக்கையெல்லாம் வந்திருக்கலாம். இந்த வாராணி 5,000 பேர் இவனுக்கு என்னத்தை போராட போனாங்க, இவனு சட்ட ரீதியாக பேசுறானுங்களே, இவங்க என்ன உண்மையாலுமே வந்து உருப்படியா எடுத்து போவானுங்களா, இவங்க நம்பி போகலாமான்னு யோசனை பண்ணிருக்கலாம். மறுபடியும் இருக்கும் போதெல்லாம் வந்து தானே குரூப்ல இணையணும், தன்னிச்சையா வரும், ப்ராக்டிவா இருக்கணும். ஏதோ நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ளங்கள் படித்த நண்பர்கள் முன்னோடியா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து உணரணும். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து தோல் கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு மனிதனாலேயோ ஒரு இதனால முடியாது. இது வந்து இந்த கோர்ட் போது எல்லாத்தை விட மக்கள் மன்றமே மகத்தானது. மக்கள் மன்றத்தை நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம் தான் இறுதியானது. மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு. அதனால வந்து தயவு செய்து ஓரிரு போராட்டங்களுக்கு வந்தீங்கன்னா போதும். ஒரு போராட்டத்துக்கு வாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க. மாசம் கூடிய ஒரு 2 ஒன்று தான் நடத்த போறோம். அந்நாடு நடத்த மாட்டோம். இன்னைக்கு நாளைக்கு நடத்தணும், ஒரு 4 நாட்கள் சொல்ல நடத்தும், அப்புறம் 10 நாட்கள் சொல்ல முடியும். ஒரு நாள் வாங்க முடியாது, பரவாயில்ல, இன்னொரு நாள் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த முன்னோடிகள் எந்த நேரத்திலே ஒரு 300 பேர் பக்கமா ஆஜராகி எவ்வளவு நேரம் உண்ணாவிரதம் இருக்கணுமோ அவ்வளோ பேர் உண்ணாவிரதம், அவ்வளோ ஒரு டெடிகேஷனாக இருக்காங்க, அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போட வர்றாங்க. அவங்களோட நாமளும் ஏன் தோல் கொடுக்கூடாதுங்கிற கேள்வி. அதனால தயவு செய்து நாளைக்கு வந்து நல்லா போராட்ட ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க. நாளைக்கு வந்து சூழ்நிலை காரணமாக போராட்டம் தான் பண்றோம். போராட்டத்துக்கு அரசு அனுமதி எப்பவும் கொடுக்காது. இருந்தாலும் போராட்டம் தான் நாம பண்றோம். போராட்டம்னா என்ன பண்றோம்னா, இந்த கெட்டு போன தண்ணியை ஒரு 100 பாட்டில் எடுத்துட்டோம், எல்லாம் எடுத்து பேக் பண்ணி நீட்டா வச்சாச்சு. வாய் தலைமையோட எங்க வீட்டை கெடுத்துட்டீங்க, அதாவது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கோரிக்கை நான் முழுசா சொல்ல மறந்துட்டேன். முதல் கோரிக்கை வந்து இது செயற்கை பேரிடர்னு அனௌன்ஸ் பண்ண சொல்ல கலெக்டர். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து எத்தனை பேருக்கு கேஸ் வந்துருக்குது, எத்தனை பேருக்கு இம்பாக்ட் ஆகிருக்கு தெரியல. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த தண்ணி, இந்த காற்று, இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில வாழ்ந்ததுக்கு யாருக்கு என்ன சைட் எஃபெக்ட் வந்துருக்குன்னு ஒரு மருத்துவ முகாம் வைக்க சொல்றோம். பிளஸ் செயற்கை பேரிடர்னு அனௌன்ஸ் பண்ண சொல்றோம். ரெண்டாவது வந்து இந்த தண்ணியை சுத்தம் பண்ண சொல்றோம். பிளஸ் தண்ணி வர வரைக்கும் மாட்டு தண்ணி கொடுக்க சொல்றோம். நிறைய பகுதியில் மாட்டு தண்ணி இல்லை, அவசியம் இல்லை. வந்து இன்னும் போர் தண்ணி நிறைய போயிட்டு போர் தண்ணி கெட்டு போச்சு. 8,000 அனுபவ ரெசிடென்சில 4,000 டிடிஎஸ், அதுல வந்து கடினமான மெட்டீரியல் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஆகாது, உடங்குறதுக்காக தகுந்தது. அது வந்து வாங்க வாரம் 1 நாள் 2 நாள் ஏன்னா வந்து மற்ற சில வீடுகள் போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தான் நல்ல தண்ணி வருது. இப்ப தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க, இப்ப இந்த தண்ணியும் எடுத்து விட்டாங்க. அப்ப நம்ம எங்க போய் வாழ்றது? அதனால வந்து எல்லாம் சீர்படுத்தணும் கோரிக்கை வச்சிருக்கோம். ரெண்டாவது, இனிமேல் திருப்பூருக்கு வேணா பங்கு வேணா முதலிடத்துல கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. இனிமேலும் எங்களை வாழ விடுங்க, இருக்கிறதையே நான் காப்பாத்திக்கிறோம். அதனால வந்து இனிமேல் வந்து இந்த 17,000 வார அது வாரன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜட்ஜி முன்னாடி சொல்றது, அந்த அப்டேட் போடுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். தொடர்ந்து பண்றீங்களே, அதனாலதான் நாங்க போராட்டத்தை கையெழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதான் இனிமேலும் வர வேண்டாம். 3 கோரிக்கை தான் வச்சிருக்கோம். இனிமேலும் வந்து பாரிப்புலி நாடி வர வேண்டாம், முதலுடைய பாரிப்புலிய. ரெண்டாவது வந்து கெட்டுப்போனதுக்கு நடவடிக்கை எடுங்க, கெட்டுப்போன தண்ணியை சரி பண்றதுக்கு, கெட்டுப்போன மண்ணை சரி பண்றதுக்கு. மூணாவது, செயற்கை பேரிடரா அறிவிப்பு பண்ணுங்க. நான் இந்த 3 கோரிக்கை தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா அவங்க உடனே வந்து செய்ய போறதில்லை. கலெக்டர் வாங்கி படிப்பாரு, குடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு, லெட்டர் கொடுப்பாரு, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கோரிக்கை வச்சு தான் நம்ம இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கோம். நாளைக்கு வந்து சூழ்நிலை காரணமாக போராட்டம் தான் பண்ணி ஆக வேண்டியது. அதனால வந்து நம்ம புதுப்பாளையம், தெற்குப்பாளையம், முதலிப்பாளையம், கெங்கநாயக்கம்பாளையம், ஹவுசிங் யூனிட்டு எல்லா பகுதியிலுமே ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். சிட்கோ ப்ளஸ் தலைவர் அக்கா சார்பில் ப்ளஸ் எல்லா பகுதியிலுமே இங்கேயுமே எல்லாம் வண்டியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க.
பட் இருந்தாலும் நான் மறுபடியும் வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது வந்து நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாய் ஒரு தலையணி, தயவு செய்து யாரும் கூச்சப்படாதீங்க, எடுப்போம். ஏன்னா அது எடுக்கணும்னு வச்சுக்க அந்த பாய் தலையணி அந்த வீடு இருக்காது, விற்கிறது இருக்காது. நிறைய பேர் காலி பண்ணியிருப்பீங்க, காலி பண்ண நோக்கத்தில் இருப்பீங்க. என் வைஃபே சொல்கிறேன் அப்படி, எதுக்கு இந்த மேலே ஒரு ரூம் போடலாம்னா இது பாத்ரூம் போடலாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயும் இருக்கலாம். ஒருவேளை ஒரு கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க ஏதோ முடிஞ்சு பண்ணிக்குவாங்க. மற்றவங்க யோசிச்சு பாருங்க, அங்கே 2 சென்ட் தான் வீடு வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து அவங்க வீட்டுக்காரங்க சொந்த நிலத்துக்காரங்க யாரும் பிரிச்சு பார்க்கறது. ஸோ அப்படி இருக்கவங்க யோசிச்சு பாருங்க. அதனால வந்து ஒரு பாய் ஒரு தலையணியோட ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேர் நாளைக்கு ஒரு நாள் வாங்க, தண்டு முள் வேண்டாம், போலீஸ் கூட வந்து வாக்குவாதம் வேண்டாம். அதாவது வண்டியில வந்தா நம்ம அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைப்பாளர் வச்சிருக்கோம். எல்லாம் வந்து அவங்க சொந்த வண்டியை வந்து சிரமப்பட்டு பார்க் பண்ண வேண்டாம். எல்லாமே மாநகராட்சி நோக்கி தான் போறோம்னு சொல்லிக்கிறோம். மாநகராட்சிக்கு தான் போறோம். எப்படி வருவீங்களோ 11 மணிக்குள்ள அங்க வந்துடும். 11 மணிக்குள்ள வந்துடும். அது நம்ம சாமர்த்தியம் அந்த வண்டியில் இருக்கிற கோஆர்டினேட்டருடைய கேப்டனுடைய பொறுப்பு. ஸோ கண்டிப்பா அங்க வந்துடும். நீங்க போலீஸ் குறுக்காட்டுவாங்க, காதுக்கு போறேன், கல்யாணத்துக்கு போறேன், கல்யாணத்துக்கு போறேன், எதையோ சொல்லிட்டு வாங்க. ஏன்னா வந்து இது நம்மளுடைய ஏன்னா நம்ம தண்ணியை கெடுத்து போட்டு கேளுங்க, போலீஸ் கிட்ட கேளுங்க. ஏங்க எங்க ஏரியா வந்து எங்க வீடு கெடுத்து எங்க தண்ணி கெடுத்து விட்டாங்க, நாங்க போய் கேட்கிறோம், எங்களுக்கு குடியேற போறோம், நாங்க போய் எங்களுக்கு குடியேறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க போறோம் மாநகராட்சி. அவங்களும் கேளுங்க, உண்மையே கேளுங்க. முடிஞ்சா இப்ப நான் வார வண்டிகளை கொடுக்காட்டாங்க, நான் மெயின் ரோடு எப்படியாவது கூத்துக்குள்ளியா எங்கேயோ போய் வந்துடுவோம். வந்துட்டு மாநகராட்சி வந்து சேரும். வந்து சேர்ந்துட்டு குறுக்காட்டினா பாயாமையே விரிச்சு படுக்கும். ஏன்னா இது வந்து மைனே எதுவும் போடக்கூடிய காலங்கள் கலிகாலம். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் செய்யாது. குப்பை கொட்டினா கொட்டுதான். 10 ஆண்டுலாம் கொட்டிட்டு இருக்காங்க, நீங்க மறுபடியும் கொட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆண்டு கொட்டலாம். 20 ஆண்டு கொட்டக்கூடிய கெப்பாசிட்டி டெக்னாலஜி, அதுல டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதை லிக்விட் ஊத்துனா அது கரை சுட்ட தீபம் தெரியுது, இல்ல அப்படி விட்டா இருக்குது,